ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எறும்பை போல் வாழாதேன்னு ஒரு டாப்பிக்கா? அதானே யோசிக்கிறீங்க. நிச்சயமாங்க. நான் ஏன் அப்படி சொன்னேங்கிறதுக்கு நான் சொல்ல போகிற ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு எறும்பு இருந்துச்சுங்களாம். அந்த எறும்போட முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புலிங்க. அந்த எறும்பு முதலாளிக்காக விசுவாசமாக வேலை செய்து எல்லாம் கொடுத்துட்டு வந்துச்சுங்களாம். புலியும் ஹாப்பியாக இருந்துச்சான். கொஞ்ச நாள் போக போக அந்த புலிக்கு மனசில் இன்னொரு ஆசை, நம்ம வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி. அதே மாதிரி அது வேறு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு தன்னோட பொறுப்பை ஒரு முயல்கிட்ட ஒப்படைத்துக்கலாம். அந்த முயலும் நம்பிக்கை கொடுத்துச்சான். ஓகே, நிச்சயமாக நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம் பொறுப்பு எல்லாத்தையும் அந்த முயல் வாங்கிக்கிட்டு தன்னோட சோம்பேறித்தனத்தை அதை காமிக்க ஆரம்பிக்குதான். அது சோம்பல் வேலையெல்லாம் காமிக்க ஆரம்பித்தோடனே புலி கேட்குதான், ஏன் இவ்வளோ வேலை ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த முயல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த எறும்பு மேலே பழிய போட்டுச்சான். அது வேலை செய்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை அது செய்திருது. புலி அப்போவும் அந்த தன்னோட விசுவாசமாக வேலை செய்த அந்த எம்ப்ளாய்க்காக கவலைப்படாமல் அந்த புலி கேட்டுச்சான், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த முயல்கிட்ட கேட்கும்போது ஒரு மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லி அந்த புலியும் ஒரு நரியை அப்பாயின்மெண்ட் பண்ணிச்சான் மேனேஜரை. முயலை இவ்வளோ தந்திரங்கள் செய்யும்போது ஒரு நரி எந்த அளவுக்கு யோசிக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த நரியும் வந்துச்சான். நேராக அந்த எறும்பை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துதான். அந்த எறும்பு என்ன வேலை செய்யுது, என்ன பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு ஒரே வார்த்தை சொல்லிச்சான் புலிகிட்ட போய், இது நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுது, அதனால தான் நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிச்சான். அந்த புலிக்கு இன்னும் கோவம் அதிகம் ஆகி அப்போ கூட அது எறும்புக்கிட்ட என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்க கிடையாது. அது என்ன பண்ணலாங்கிறத அந்த முயலை வச்சும் நரியை வச்சும் ஒரு மீட்டிங் வச்சு தான் அதுக்கு சொல்லிச்சுங்களாம். இல்லை, இதுக்கு ஒரு அட்வைசர் வேணும், கம்பெனிக்குன்னு ஒரு அட்வைசரை நீங்கள் வேலைக்கு எடுங்க, அவங்க எதை மாற்றணும் எதை மாற்றக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க, அப்போ நம்ம இன்னும் நம்ம டெவலப் ஆகும்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லி புலியும் ஒரு கழுகை அப்பாயின்மெண்ட் பண்ணிச்சான். அந்த கழுகு வேலைக்கு வந்துச்சாங்க. வந்த உடனே அதோட பார்வையில் தூரத்துலேருந்து பார்த்துச்சான். அதோட பார்வையில் பார்த்திங்கன்னா எறும்பு மட்டும்தான் வேலை செய்யாத மாதிரி தெரிஞ்சுதான். அது ஒரே வார்த்தை சொல்லிச்சான் சிம்பிளாக, இதை தூக்கிட்டு எறும்பு சரியில்லை, எறும்பை தூக்கிட்டு வேறு எறும்பை போடுங்கன்ட்டு போயிடுச்சான். இதுதாங்க கார்ப்பரேட் வாழ்க்கை. நம்ம எறும்பாக தான் உள்ளே போகிறோம், ஆனால் எறும்பாகவே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எல்லா ப்ரெஷரைஸும் பண்ணுவாங்க. கஷ்டம் சமாளித்து வெளியே வர்றதுக்கு நம்மளும் கஷ்டம் நிறைய போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா எறும்பை ஒரு மாரலாக வச்சுட்டு டெவலப் ஆகிறது வழியை பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். பை.